எங்கள் பரலோக நல்ல பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று நாங்கள் சங்கீதம் 133 நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய ஜீவனும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் வசனத்தை தியானிக்கையில் எங்களுக்குள்ளே அக்கினி மூழுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேத வாக்கியங்களை விளக்கம் காட்டின பொழுது, அவர் வேத வாக்கியங்களை விளக்கம் காட்டின பொழுது எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த அந்த சீஷர்கள் சொன்னது போல ஆண்டவரே இந்த நாள் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே அக்கினி மூழட்டும், அனல் கொள்ளட்டும் அப்பா எங்கள் இருதயங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நடத்துவீராக இதில் ஆண்டவரே தொடர்ந்து நீர் பொறுப்பெடுப்பீராக. ஆவியானுடைய கரங்களுக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Thank you.
எங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவோம்.
தேங்க்யூ. ஹல்லேலூயா. ராஜாக்கள் சொல்ல போறாங்க, யோ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க விசுவாச குரல்களை உயர்த்தி எங்கள் தேசத்துடைய ராஜாக்கள் சொல்ல போறாங்க, எங்களோடு இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று. ஓ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்ல போறாங்க. எந்த பாகல்கள் அவருக்கு முன்னால நிற்க முடியாது. தாகங்கள் நிற்க முடியாது. வீம்பு பேசுகிற மனுஷர்கள் நிற்க முடியாது. பொல்லாப்பு செய்கிற மக்கள் நிற்க முடியாது. எங்கள் தேவன் பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகுகிற கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன், அந்த ராஜாவுடைய பிள்ளைகளை நெஞ்சனுகத்தை சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதுல நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், பெருமைப்படுறோம். ஹல்லேலூயா. நான் ராஜா வீட்டு பிள்ளை. இயேசு எங்க அப்பா, இயேசு எங்க டாடி, இயேசு எங்க அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you. இந்த உலகத்திற்கு அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவர் எல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்ல போதும், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். அப்பா, உம்மாலன்றி விடுதலை இல்லை, உம்மாலன்றி ரட்சிப்பு இல்லை. ஆண்டவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, Thank you Jesus. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். இயேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். இயேசையா, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். இயேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். கைகளை உயர்த்தி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். இயேசையா, உலகத்துக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். இயேசையா, எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். சொல்லுங்க, கை உயர்த்தி, எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர்.
வாஞ்சை உம்மில் அன்பு கூர்வதே ஆசை உம்மில் அன்பு கூர்வதே வாஞ்சை உம்மில் அன்பு கூர்கின்றேன் உம்மில் அன்பு கூர்கின்றேன். கை உயர்த்தி இயேசு ராஜா உம்மை உம்மில் அன்பு. குட்டி பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாரும் சதத உயர்த்தி இயேசு ராஜா உம்மை. எங்கள் பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மேலான தயவுக்காக நன்றி. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மேன்மையான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள மெய்தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்கள் மனக்கண்களை எல்லாம் திறந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உண்மையிலே பலப்படுகிற மனுஷர் வாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் உறவ நடந்து அதை தங்களுக்கு நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலே நம்மிடத்திலே பலன் கொள்ளும்படிக்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்விலே எங்களை சுற்றி எத்தனையோ ஆண்டவரே எதிர்மறையான காரியங்களை எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற போதிலும் எங்கள் தேவனில் உயிருள்ளவராய் இருக்கிறீர். அவைகள் எல்லாம் நீ நொறுக்கி போடுவீர் அப்பா. சத்ருவின் கடைவாய் பற்களை தகர்த்து போடுவீர் ஆண்டவரே. எங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள் பாரங்கள் இவைகள் எல்லாம் பாராமல் உம்மை ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாரங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவதாக சுற்றி நெருங்குகிற மனுஷனுடைய கண்ணிகள் தெரிக்கொண்டு போகட்டும் அப்பா. ஆண்டவரே எல்லா பலவீனங்கள், எல்லா தீரா வியாதிகள், எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடிப்போவதாக. சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போவதாக. நித்திய மகிழ்ச்சி தலைமையிலே தங்கி இருப்பதாக. மகிமையான ஆவியான தொடர்ந்து நடத்துகிறார். எல்லா துதிக நமக்கு மகிமைக்கே தருகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் அருகில ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியிலிருந்து நான் ஒரு 2 காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். அதுக்கு ஆதாரமாக வசனம் 36 வாசிக்கிறேன். 36 அவர்கள் சொன்ன வார்த்தையை அந்த எபிரு அந்த பாஸ்டர் அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். அவங்க இயேசுன்னு சொல்ல, ஜெபாலயத்தில் எவ்வளவு சொன்னாங்க வேலைக்காரர் ஆனா இயேசு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட நம்மளோட சபையாரா கொஞ்சம் பேர் இருந்தாலும் தீர்க்கமா சொல்லுகிற வார்த்தை. உங்களுடைய காரியங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் அறிவார். ஒண்ணு சொல்றாரு, பயப்படாத. எதுலாம் எப்படி என்ன செய்யாத, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே. யாரை பத்தி பேசுறீங்க? உங்க ஆத்மா பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இருக்கு. இதேதான் தமிழ்ல இப்படி சிம்பிளா பிடிச்சிட்டு ஆங்கிலம் சொன்னா do not fear, only believe. நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். எனக்கு அது ஒண்ணுதான் பிரியம், ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், வேற எதுவும் இல்லை. பயப்படாம ஒன்றை மட்டும் செய். அது என்னன்னா விசுவாசமா இருக்கு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்னவா இருக்கு சொல்லுங்களேன், விசுவாசம் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து காரியங்களை பார்த்து நீ இடப்படாது. இந்த வசனத்தான் இன்னைக்கு காலைல பேச சொல்றாரு இந்த சபைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, உறுதிப்படுத்தும் பொழுது இந்த 6ஆம் போது எனக்கு ஒரு சம்பவத்தை உணர்த்துறாரு. நான் அதை சொல்லிட்டு இந்த காரியங்களை குறித்த நேரத்தில் முடிச்சிடலாம் பார்க்கலாம். கடந்த வருஷம் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்றது கடந்த வாரத்தில் நைட்லமோ 6ஆம் முடிச்சுட்டு போய் நிற்கிறோம். நம்ம அந்த சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர், நல்ல பிரதர், அவங்க ஃபேமிலியில ஒரு குடும்பத்தார் குற்றாலம் பகுதியில் இருந்து 15 வருஷம் விசுவாசி. ஆனா அபிஷேகம் தான் விட்டாங்க,
ஞானஸ்தானமே எடுக்கல. என்ன எடுக்கல? ஞானஸ்தானமே எடுக்கல. அவர் எல்ஐசியில ஏஜென்ட்ல நல்ல ரிச் ஃபேமிலி. ஆனா ஞானஸ்தானமே எடுக்காம நகை உலக பொருள்லாம் அப்படி சிரமம் ரசிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் பட்டோம், ஹிந்து ஃபேமிலியில் இருந்ததுனால ஆண்டவர் அதிகாரம் அங்கே இருந்து சுற்றிட்டு ஒரு தெளிவே இல்லாமல் இருந்தவங்க இங்கே நம்மகிட்ட இருந்தவங்க. அப்போ அன்றைக்கு போன வாரம் நான் ஆராதனையில் அந்த பேசின செய்தி இருக்காங்கலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பாஸ்ட்டு பிள்ளைங்களும் பேசி வீட்டில் போய் பேசிட்டு இருந்தோம். உடனே இந்த பிரதர் நம்ம சர்ச்சுக்கு பிரதர் அவருக்கு தம்பி முறை சகல அதாவது ஞானசன் சொல்லி இங்கேயே ஞானசன் தான் பேசி ரெடி பண்ணிட்டார். ஞானசன் முக்கியமானது. அன்னைக்கு கிடைச்ச அந்த வார்த்தைகளே வச்சு அவனை பேசணுன்னே ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் பேசணும். அப்போ பாஸ்டர் ஞானசாமி கொடுக்கணும், நான் ஒரு நாள் தள்ளி போடுவேன். ஏன்னா காலையில் எங்கள் வீட்டம்மாவுடைய அம்மா பாஸ்டம்மாவுடைய அம்மாவுக்கு ஜெபனார் 40வது நாள் ஜெபனார். அதனால் காலையில் முடியாது, அந்த நாளே முடியாது, மதியம் முடியாத கூட நான் இடம் கொடுக்கல விட்டேன். ஆனால் அவருக்கு விடலை. ஊருக்கு போகிறவங்க அந்த பையனுக்கு காலேஜ் சேர்க்குறவங்க அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்துருக்காங்க இருக்க வச்சு ஞானசாரத்தை ரெடி பண்ணி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:30 மணிக்கெலாம் கோயம்புத்தூர் காலேஜில் அட்மிஷன் போடணும். அதுக்கு முன்னால் 7 மணிக்கெலாம் ஞானசாரத்தையே போட்டுன்னு பாஸ்டர் நேரத்து உங்கள் மாமிக்கு ப்ரேயர் போயிட்டீங்க செய்யணும் இருக்கார். விடியோடு நிற்கார். நான் என் வீட்டை போட்ட கேட்குறேன். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நான் நிற்கிறேன், எனக்கு நிற்கிறது நடக்குது ரொம்ப நல்லா இருக்குது. உட்காருது அப்படின்னா இந்த பெல்ட் இருந்தாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதில் எல்லா பொண்ணுமே நல்லா இருந்தாங்க. ஒரு நான் டீம் பார்க் போட்டிருந்த பைக் போட்டிருந்த அந்த பொண்ணு அப்போ தான் கூடிட்டு இருக்குது. ஒரு பொண்ணாக இருந்தாங்க கூடிட்டு இருக்குது. இதில் தண்ணிக்குள்ள அந்த தொட்டி தண்ணி அறுபாடு கிடக்குது. நம்ம சர்ச்சைக்கு தரப்போது தண்ணி அடிச்சு 2 மாதம் அது ஃபுல்லாக கிடக்குது. இப்போ மேலே ஃபுட்டெல்லாம் கிடைக்கிறத தண்ணியும் சுத்தமாக இல்லை. இதில் பெரிய என்னன்னா சுத்தமாக வச்சுருக்கணும் உடம்பு மற்றபடிலாம் ஈஸியாக. அப்போது சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எனக்கு நல்லாவும் இல்லை. தண்ணி ஃபுல் தொட்டியில் இருக்குது. நான் பிரதர் சொன்னேன், பிரதர் தண்ணியே நாங்கள் இப்போ ஆள்லாம் வச்சுட்டு தண்ணியை நீங்கள் தான் மோட்டர் எடுத்து நீங்கள் தான் குறைச்சி எல்லாம் ரெடி பண்ணால் தண்ணியை குறைக்கல. 7 மணிக்கு அங்கே கவனிக்கிறீங்களா பண்ணியிருந்தது நீங்கள் கவனிக்கிறேன் கவனிங்க. தண்ணியை குறைக்கல. ஃபுல் தொட்டில் வைக்கி படியில் இருந்து நிலசாரம் உண்டுன்னு சொல்கிறாங்க. தொட்டி தண்ணி ஒரு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இவங்க எல்லாருமே 3 விதங்கள் வசனங்கள நல்ல ஹைட் அண்ட் வெயிட் பாடிகள். நான் ஞானசாரத்தில் கொண்டு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அப்படின்னா போனா மூக்கு முடிச்சு நமக்கு முளைக்கும். ஒருவர் வெயிட்டில் என்ன இழுத்துட்டான்னு நான் முடிஞ்சுது. இதெல்லாம் இருக்கு எல்லாம் சொல்லிட்டு அவர் எல்லாம் புரியுது. அந்த அந்த சம்மந்தப்பட்ட ஆடியோக்கு என் கண்டிஷன் எல்லாம் தெரியும். ஆனால் இதே ஆண்டவர் அவர் மறக்க வச்சுட்டார். இல்லை பாஸ் நீங்கள் உங்கள் கையால் புரிஞ்சும் வலுக்கட்டாயமாக நிற்கிறார். அவர் சொன்னார் எல்லா சூழ்நிலையும் விருப்பமாக இருக்குது. அதிகாலை 7 மணிக்கு இப்போ இருக்கிற 2 வாரமாக என்ன கிளைமேட் காலத்தில் செவ்வாய் பண்ணது காலம் பண்ண சம்பவம் சொல்கிறார். கிளைமேட் அப்படி இருக்குது. உள்ள தொட்டி தண்ணி ஒரு மாதிரி விருப்பமாக இருக்குது. சூழ்நிலை படியில் இருந்தால் ஒரு உள்ளுக்குள்ள இறங்கி தண்ணியை குறைக்கல. படியில் இவங்க எல்லாம் படா சைஸு எல்லாம் 3 பேருமே அந்த பையன் மட்டும் லேசாக விளையாடணும். மற்ற எல்லாருமே அந்த அம்மா அந்த பொருள்லாம் பயங்கர படா சைஸு. அதில் என் வீட்டம்மா சொல்கிறப்ப அந்த நம்ம 3 பச்சைமலை தொட்டியில் இறங்கிடும் வேலை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தொட்டியில் நான் படியில் எப்படி நிற்கணுமோ அவங்கள அடுத்த படியில் கீழே இறங்கிட்டு அப்படிதான் என்னோட ஏறி போகணும். ஏற்கனவே நமக்கு இருக்குது இடிச்சுக்கிட்டு இந்த துவரோட போட்டு எப்படி கொடுக்குன்னு அந்த ஒன்று நினச்சா நான் என் வீட்டை மட்டும் கேட்கேன். இந்த நேரத்தில் இதுக்கு அவசியமாக வேற யாராவது இல்லை ஒன்றும் சொல்லாங்க. ஆண்டு கொடுக்கணும் ஒன்றும் செய்யாதுன்னா ஒன்றும் செய்யணும்னா அவருக்கு நம்ம பிடிச்சதை சாதிச்சுன்னு எடுக்கிட்டாங்க அப்படின்னு அவருக்கு நிற்காது. சூழல் எல்லாம் மோசமாக இருக்குது. இதில் வேறு காலையிலே அவங்க பாஸ்டம் அங்கே போய் உட்கார்ந்து இங்கே வராமல் ஏகப்பட்ட குழப்பிடிக்குது. எல்லாருக்கும் பானு கடிப்பானு தான் அவங்க நல்ல தூங்கி வச்சு ஒன்றுமே இல்லை. நம்ம போன பிறகு தான் வந்தாங்க. எல்லாமே விருப்பமாக இருந்த வேலை இல்லை. எனக்கு ஓட்டுலாம் போது என்னடா செய்ய அப்படின்னு பயம் உணர்வு. ஏன்னா நான் நிறைய தகவல் டாக்டர் இருந்தது ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு இப்படி இருக்கணும் கவனம் இருக்கணுங்கிறார்.
தண்ணியில் விடணும் அப்படின்னு எல்லா தகவலையும் மைண்டில் படம் இருக்குது. என்ன நேசிக்கிற அக்கறையாக இருக்கணும்னா இந்த மாதிரி வேலைகளை எங்கள் மட்டும் இல்லைன்னா சத்தியமான இடத்துல நடக்க விட்டுருக்கோம். இப்படி ஏகப்பட்ட மண்டைக்குள்ள தகவல்கள் இருக்கு. இன்ஃபர்மேஷனோட எனக்கு அதெல்லாம் பார்த்து இப்பவும் பார்க்குறது, கண்ணால் பார்க்குறது, கேட்டது எல்லா தகவல்னாலும் எனக்குள்ள பயம்தான் மேலோங்கி நிற்கி. இந்த நேசம் ஆறாக வேண்டாம். ஆனால் நான் ஜோம் பண்ணுற உள்ள உணர்வு ஆண் ஜனங்கள் தெரிஞ்சு ஆண்டவர் இதில் என்ன சோதிக்கிற டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, கீழ் படிக்கிறானான்னு நான் பயப்படுவேன். ஏதோ ஒரு நோக்கத்தில் செஞ்சாங்க, விசுவாசத்தோடு கீழ்பிடிச்சு அறமுறையாக தன்மானத்தோடு போன மாதிரி போனேன். யதார்த்தமாக பேசுனேன், பிரசங்கமாக பேசுகிறேன், யதார்த்தம் போனேன். போயிட்டு சரி செய்யணும். அதில் வேற அந்த பிரதர் செல்லுன்னு போனவங்களாம் நான் வேற முழுமைக்கு வீட்ட மாட்டேன். அவங்க செல்லுன்னு கொடுக்குறாங்க, அவங்க ரிக்கார்டு. இந்த ஒரு என்ன நிலவரத்தில் வந்துருக்கேன். எனக்கு இவ்வளோத்துக்கு உன்னை மனந்தளவுக்கு பேசுகிறேன். பயங்கரப்பட்ட இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி முன்னால் இருக்குன்னு அடுத்து உள்ள ப்ரேயர் பண்ணி அவசர அடியில் நிற்காங்க. 8:30 மணிக்கு கிடையாது. எல்லாத்தையும் நினச்சிட்டு நம்ம அங்கே படுற பாடையும் பார்க்கணுங்க. ஆனால் கீழ்ப்படிஞ்சு எது இருந்தாலும் கீழ்ப்படி முடியும். ஆமாம், விஷயத்துக்கெல்லாம் தகவல்கள் வந்து எனக்குள்ள பயங்கர பயத்தை இருக்கு போடுறது இல்லையா. ஆனால் விசுவாசத்தோட தேவன் நல்ல ஒரு நாள் பேசுகிறார். ஏதோ ஒரு காரியம் நினைக்கிறாரு. எவ்வளோ நாளுக்கு ஒரு நாளுக்கு ஞானசனம் அவ்வளோ வாந்தியாக கொடுத்தோம். எனக்கு 7-3 ஆத்மாவும் கொடுக்கணும். அப்போ நான் நினைச்சேன் நம்ம ஜனங்களே ஒரு 2 பேர் சேர்ந்து கொடுத்தோம்னா ஒரு அடையாளத்துக்கு ராஜா சலோமியெல்லாம் ஞானசனம் அவங்கள்ட்ட இன்னைக்கு எங்களுக்கு அது உடம்புல சர்ற மாற்றத்தினால இன்னைக்கு எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு அவங்களும் தகவல். அதுவும் சரியில்லாமல் என்னடா செய்யலாம். சரி, தேவ ராஜ்யம் கட்டப்படும் விசுவாசோடு கீழ்படிஞ்சு போனேன். எடுக்கிற வரை குழப்பமா இருந்தது. ஆனால் உள்ள இறங்கி ஞானசாரம் கொடுக்கணும். ஒரு சரியான அபிஷேகமா இருந்தது. ரொம்ப அர்த்தம் 3 பேர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்த வார்த்தைகளுக்கு அளவே இல்லை. அப்படி ஒரு பிரசனம் ஞானசாரத்தை பற்றி எனக்கு சொல்லணும்னா ஞானசாரத்தில் அதான் பெஸ்ட்டுன்னு இருந்தாங்க. அவ்வளோ தேவ பிரசனமா நல்ல வார்த்தை இருந்துச்சு. ஞானசாரம் ஆரம்பிச்சு அம்மும் நடந்து சொல்லுங்க. படியில் இருந்து இப்படி பின்புறம் தொட்டியோட சாந்தி கிடக்குற இது அவங்க எல்லாம் ஏறி இறங்கணும் கொடுத்து எப்படியோ முடிச்சுட்டு வெளில இருந்தவங்க. பெரிய திருப்தி, நல்ல உயிர்த்தரமான செஞ்ச திருப்தி எல்லாம் சந்தோஷமாக. அன்னைக்கு பிரயாசப்பட்டு கூட வந்த தம்பிமாரெலாம் வந்து எல்லா கைமாறு எல்லாருக்கும் அவங்க நல்ல ஜெயின்ஸ்டாக ஹோட்டல் கூட்டு போய் ரிச்சா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரே ஞானசனாலே காரியை தான் ஃபஸ்ட்டு 10,000 வந்தார். எத்தனாயிரம்? அப்படியே திருவிழா வாட இதுக்கு ஒரு உதவி பண்ண ஒரு சகோதரனுக்கு உடனே அறிவிச்சிட்டேன். நீங்கள் அன்பை தவிர வேறு ஒன்றிலையும் கடன்படாது கேட்கவே இல்லை. வேண்டாம், நமக்கு ஆண்டு தந்துட்டாரு பார்த்துட்டாரு 10,000 சொல்லுங்க. ஒரே நேரத்தில் நான் மட்டும் பயந்துட்டே இருந்திருக்கோம்னா ஒன்றுமே நடந்துட்டேன். அவ்வளவு திருப்தி, அப்படி வார்த்தை வெளிப்பட்டுச்சு, அவ்வளவு பிரசன்னம் என்னை விட்டாக்கி அவ்வளவு தேவ பிரசன்னம். அப்படி வார்த்தை வெளிச்சு எல்லாம் கூட வந்து அத்தனை பேருக்கும் சூப்பர் சாப்பாடு. அடியும் நாங்கள் நல்ல சாப்பிட்டு எல்லாரும் நல்ல சாப்பாடு எல்லாம் அன்னைக்கு ஒரு பெரிய பண்டிகை மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் திரும்பி யாரும் நல்ல சாப்பிட்டு நல்ல காணிக்க எல்லாம். இதுக்கு நான் எது சொல்லுவேன்னா, பயப்பட்டா சூழ்நிலைகளை கண்ணால பார்த்து காதால கேட்டு நம்ம பாடி சொல்ற உணர்வையும் பார்த்தா தகவல் எல்லாமே நமக்குள்ள என்னது தான் விடணும், பயத்தை தான் விடணும். என்னதான் விடணும் சொல்லுங்க. தகவல்கள் எப்போதுமே பயத்தை தான் தரும். அல்ல இல்லையா? ஆனா ஆவித உள் தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன், பரிசுத்தாவின் இந்த செய்தி அவர் பேசினாலே என்ன உண்டாகும்? இங்க ஏசு பேசுறாரு, அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு? பயப்படாத. எவ்வளவு மோசமாயிட்டு வீட்டுக்காரர் வேலைக்காரர் வந்து சொல்றது உண்மை. போதவர் துன்பு கொடுத்தாங்க, அது உன் பிள்ளை என்ன ஆயிட்டா உண்மையாக சொன்னாங்க. ஆனா நீ ஒண்ணு செய், பயப்படாத, விசுவாசம் ஆயிடு. அல்ல இல்லையா? பேசுறாங்க. எனக்கு அது உச்சுக்கு தான் போ, ஒரு நோக்கம் வச்சிருக்க, ஒரு பர்பஸ் அற்புதமா கண்டிப்பாக
அதனால சொல்றேன், இங்க 2 போர்ஸ் இருக்கு, பயம், விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, பயம், விசுவாசம். இந்த பயம் பிசாசுடைய ஆயுதம். யாருடைய சரக்கு? உங்களுக்கு நான் நிறைய சொல்றேன், திரும்பவும் இருக்கிறதில்ல. ஆண்டு வார்த்தை சொல்றாரு, பயம் பிசாசுடைய சரக்கு, பிசாசுடைய ஆயுதம். ஒரு மனிதன், அது தேவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அவன் ஒரு வல்லமே இல்லை. நீ பிசாசு தான் முதல்ல அடிப்படையே தெரிஞ்சுக்கணும். அவன் யாரு? தேவனால படைக்கப்பட்ட ஒரு தூதர். எல்லாம் சொல்லி, யாரால படைக்கப்பட்ட தூதர்? ஆமா, அது கீழ்ப்படியாம தேவனால் தள்ளப்பட்ட தூதர். எல்லாம் சொல்லி, என்ன தூதர்? வெரி குட். படைக்கப்பட்ட தூதன் தேவனால, தள்ளப்பட்ட தூதன் ஸ்தானத்தை இழந்தவன், ஆனா வல்லமே இருக்குள்ள தள்ளப்பட்டவன். திரும்ப அதற்கு பிறகு என்ன ஆனதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பிசாசு தூதனானவன், பிசாசாய் தள்ளப்பட்டவன், அவனை அழிக்கும்படிக்குன்னா என்னவா வெளிப்பட்டாரு? தேவகுமாரா வெளிப்பட்டார். அல்லேலூயா. மனுஷகுமாரா வெளிப்பட்டு பிசாசின் கிரியில எழுதுகிறார். பிசாச எழுதிட்டாரு. நம்முடைய மரணத்தினாலே, மரணத்துக்கு அதிகார பிசாசனவனை படைக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், அதுக்கு பிறகு நொறுக்கப்பட்டவன். அவனுக்கு வல்லமையில ஒண்ணு இல்ல, அழிக்கப்பட்டவன் முற்றிலும். ஆனா அவனுக்கு ஒன்னே ஒரு ஆயுதம் இருக்கு, தந்திரம், பொய். என்ன பொய்யான தகவல்? டாக்டர் எனக்கு உண்மையில ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்லுவாங்க, ஐயோ உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் இல்லை, உருளுங்க பரலுங்க எதை வேணாலும் சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒரு கண்டிஷனும் இல்லை. நம்ம ஆட்கள் சுற்றி நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் முடியாது நடிங்க, அப்படிதான் சொல்ல மாட்டாரு. நல்ல ஆண்டவரை நேசிக்கிற மனுஷன். ஆமேன்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகளா இருந்து பேசுறவங்களோட இதே பெரிய மனித தான். ஆனா நம்ம வெளி உலகத்திலிருந்து தகவல்களை கேட்டோம். எங்க வீட்டமா நமக்கு அக்கறை இருந்ததுல யூடியூப்ல இறங்கியாது முன்ன பண்ணணும் பின்ன பண்ணணும்னு அதெல்லாம் கேட்டா மண்டை குழம்பிடும். தகவல்கள் எப்பொழுதுமே நமக்குள்ள பயத்தை உண்டாக்கும். ஆனா தேவன் உன்னை பேசினாருன்னா சூழலையே மாற்றுகிற விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, அந்த பயம் வந்து இவன் ஒரு ஜெப ஆலய தலைவர் தான், ஒரு பாஸ்டர்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட வந்து அழகா ஜெபம் பண்றான், நீ வந்து என் வீட்டுல வந்து உங்களுடைய கைகளைய மகன் மேல வைத்தா என்னவா சுசம் தெளிவா சொல்றான். நல்ல விசுவாசோடு ஜெபிக்கிறான். ஆனா சூழ்நிலை என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுமா? தீர்க்கமா போகுது, கூட்டம் அதிகம். எல்லாம் சொல்றது என்னது? கூட்டம் அதிகம், நெருக்கடி. அதுக்கு இடையில ஒரு பொம்பளை அற்புதத்தை பண்றா, எல்லாரையும் சமாளிச்ச சூழ்நிலையெல்லாம் மோசமா போயிட்டு இயேசு வர்ற காரியம் தாமதிச்சுட்டு. எல்லாம் சொல்றது தாமதம். சூழ்நிலைகளை பார்த்தா எல்லாம் விருப்பமாயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வீட்டுல இருந்து ஒரு ஆட்கள் வேற வராங்க, போதும் துன்பப்படுத்தாங்க, புள்ள மறித்துட்டா. இயேசு அதை கேட்டவன்னு சொன்ன வார்த்தை பயப்படாத. எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாத. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு தீர்க்கமான வார்த்தையா, உங்க சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், உங்களுடைய காரியம் எவ்வளவு மோசமா இருக்கட்டும், உங்களால விளையவே முடியாது. நான் வந்து பாஸ்டரோட உன்னத்திலே மேற்கல, நான் யதார்த்தமா அனுபவிச்சது சொல்றேன். இந்த வார்த்தை தந்திருக்காரு. இப்ப பைபிள் வந்து திரட்டி எடுத்துக்கும் போது அந்த சம்பவத்தை வந்தார். நான் பயந்துருந்தேன், இதுல இந்த புண்ணு கூடல, தண்ணி சுத்தமா இல்ல, தகவல் பயங்கரமா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க தகவல் சுத்தமா இல்ல, அடியில இருந்து அவங்க எல்லாம் ஹைட்டு போயிட்டா இருக்காங்க. நான் இஸ்ரவேல் நம்ம கிட்டலாம் பேசுறோம், வாயிலையும் பேசுறோம். சுத்தி பார்க்க போனோம்னு ஏனோக்கு புத்தகங்களை கேட்டோம், அவர்களெல்லாம் நெடுமாறமா இருக்கு, நாங்களும் வெட்டுக்கிளிக்கு போல இருந்த மாதிரி. நான் 3 வேலை சொல்றது யார் இருக்கு ஒத்துமையே போல எல்லாம் போயிட்டு அது இருக்கிறோம். எல்லாம் அம்மா பையன் எல்லாமே படாபடா செய்யுங்க. நம்ம முக்கிய டப்புன்னு எழுதிட்டாங்கன்னா நினைச்சவங்களுக்கு ஈஸி கிடையாது. உங்களுக்கு தெரியும், செய்யறவங்களுக்கு தெரியும். எனக்கு முன்னாடி அவங்க தரமாட்டா அந்த பாப்பா கொஞ்சம் நம்ம இவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தா முக்கிய சொல்றாரு. அவ்வளவுதான். நம்மளையும் சேர்த்துக்குள்ள இழுத்துருவாங்க இருக்க தொட்டி எவ்வளவு ஆளும் தெரியும் உங்களுக்கு இருக்க அதெல்லாம் நீர் செலுத்திட்டு. ஆனா ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. என்ன சொல்லுவாருன்னா, பயம் மோசமான ஆயுதம், பயம் பிசாசுடைய ஆயுதம். அது எங்க கிடைக்குது? கண்ணால பார்க்கறது மூலமா, காதால கேட்கறது மூலமா, நம்ம சரீரம் சொல்றது மூலமா, இந்த 5 புலங்கள் மூலமா வருகிற தகவல்களை கேட்டா மேக்சிமம் 199% சொல்லுவேன், உங்களுக்குள்ள எனக்குள்ள பயத்தை தான் உண்டாகும். அதனாலதான் நம்ம இப்ப வேறு சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறது. எல்லாரும் இருக்கீங்களா?
உப்பாவும் ஏதோ திண்டு தூக்குற மாதிரி நல்ல கையில் வந்து ஒரு நிலையை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த உலகம் சொல்ற டிவி இப்ப நீங்க இந்த சூழ்நிலையில பார்த்தா மூணாவது என்னன்னு சொல்றது உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேருக்கு ஆசிரமமா சொல் கொடுக்கிறோம்லாம் இருக்கு. ஆமென் சொல்றீங்க. அதனால தகவல்களை கேட்டா நமக்கு இருக்கிற இந்த வருஷமும் ஸ்கூல் என்ன ஆக போதும், பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆக போதும். எனக்கெல்லாம் கேரிஸ் ஆலிசன் நினைச்சா சில நேரத்தில் ஆலிசெல்லாம் அப்படின்னு நினைச்சா போனோம் பயம் இந்த மாதிரி இருக்கு. சரிலாம் போயிடும், ஒழுக்கமா இருக்க முடியுங்க, காலையில் நிற்க முடியாங்க, நம்ம எப்படி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பல எண்ணங்கள் பயம். அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பல வகையான தகவலை கேட்கும்போது சூழ்நிலைகளை பார்க்கும்போது பயம்தான் உண்டாகுது. ஆனா நம்ம அழைத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டா அவர் பார்த்துக் கொள்வாருடா. ஹல்லேலூயா. நல்லாதான் இருப்பார் நம்ம பிள்ளைகளை. ஆமென் சொல்றீங்க. யதார்த்தமா பிரசவம் வயசுல என் வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களா பேசுறேன். என் பிள்ளைகளை நம்முடைய சூழ்நிலையில இந்த வாடகை பார்த்தா ஒண்ணு இல்லை, இவ்வளவு மத்தியில நான் உங்களோட வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா? நீங்க நேரத்தை என்ன நினைக்கிறது இல்லை, 6, 7, 8 பேர் வேலை பார்த்தாங்க நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழ் முடிஞ்சு வந்துட்டாங்க. வேலையை நின்று ஃபுல் டே நேரத்து இருக்கு. நீங்க இப்ப சாதாரண எல்லாம் பிரிச்சு மாத்திருக்கு, அவ்வளவு வயது பிரிச்சு மாத்திருக்கு, கம்ப்ளீட்டா வயர் செய்து கொண்டிருக்கு. பெரிய ஒர்க்கு. அங்க ஒரு நல்ல டிஜிட்டல் மிக்சர் மட்டுமே ஒண்ணு 56,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். ஹல்லேலூயா. நல்ல இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். ஏகப்பட்ட வேலை நேரத்துக்கு இரவு 12, 12:30 வரைக்கும் பிள்ளைகள் வேலை செஞ்சுருந்தாங்க. எந்த பிரயாசமும் இருக்காங்க. அவன் ஆனா இந்த சூழ்நிலையில் எவ்வளவு இதா இருந்தாலும் காரியங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணிட்டு இருக்காரு. தேவை பயம் இல்லை, விசுவாசம். எல்லாத்துலயும் விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால உங்க கண்ணால பார்க்கறதையும் காதால கேட்கறதையும் உங்க சரீரம் சொல்றதையும் நீங்க ருசிக்கிறதையும் உணர்கிறதையும் நம்பாம மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமானம். ஹல்லேலூயா. ஆமா, அவங்க நம்மளை நேசிக்குது, அக்கறையா இருக்குது, எல்லாம் உண்மைதான். நீங்க சொன்ன நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. வண்டியை ஓட்டாதீங்க, அந்த ஓட்டாங்க ஞானமா இருக்குண்ணா. நான் அதுக்கு முன்னாள் சொல்லுங்க, நீதிமொழிகள் இருக்கு. அதிக ஞானம் பைத்தியமா தான் இருக்கும். அதோட அறிவு பெருத்தவன் சொல்லுதான். அதனால ஒரு சத்தம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு போ வா இது நடனம் அவங்க சொல்லிட்டா போதும், விசுவாசம் உண்டாகும், பலத்த கிரியில செய்யும். சர்வசாரம் 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா காரியமும் தலையில முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு மாதிரி கொரோனா 3 மாசமா ஆஃப் பண்ணி போட்டு ஊழியத்தை அந்த ஒரே நேரசான ஆராதனையில அங்க வெளிப்பட்ட பிரசன்னம், பிரசன்னத்துல தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னத்துல கூட வந்துட்டு 5, 6, 7 பேரு, நம்ம 2, 3, 5, 6, 7, 8 பேர் எல்லாரும் ஃபயர் ஆயிட்டாங்க. என்னோட வித்தியாசம் கர்த்தர் ஒரு நாள் 3 மாசம் ஆஃப் பண்ணி வச்சத சோத்திரம் 30 நிமிஷம் பிரசன்ன நேரசான ஆராதனையில அத்தனை பேரும் உயிர் பீச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் எவ்வளவோ நாட்கள் ஒளிஞ்சிருக்காருல்ல, வராத காரியத்தை ஒரே செயல வந்து குளிச்சு போயிருக்காரு. ஹல்லேலூயா. பயப்பட்டா ஆபத்து. நான் முதலே சொன்னேன், ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிடும். பயம் வந்து நம்மளை செயல்படவே விடாது, இன்ஆக்டிவ் ஆக்கிடும். பிரசன்னா சொல்றோம், நான் ஓனே நடக்கல சொல்றேன். அந்த நீங்க நல்ல திண்டு பாசத்தை உட்கார்ந்து பிரசனம் பண்ணிட்டு நமக்கு அந்த 2 டேபிள் போட்டு அவசரம் வாங்கிட்டு டேபிள் உட்கார்ந்து இருந்து பிரசன்னம், உட்கார்ந்து இருந்து ஜபம், உட்கார்ந்து அதே இருந்து எல்லாம் கடப்பட்டு வேற ஏதாவது செய்யணும், ஊழியர்னாலும் செய்யணும், அப்படியே இருந்து மசம் உடம்பு ஒரு மாதிரி ஆகி தோத்துறோம். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கிழிச்சு போட்டு நல்லா இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணா பண்ணல. என் வீட்டில் உயிரோடு சொன்னாங்க, இப்படி இருக்காங்க நல்லா இருந்த அழகான உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணு, எந்த எங்கேயாவது போங்க, ஏற்கனவே சின்ன இருக்கு, நான் ஒழுங்கனா அப்படிங்க மாதிரி நல்லா தின்ட்டு ஒரு மாதிரி அசமாட்டு மாதிரி இருக்கணும். இப்போ கிழிச்சு போட்டு எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோம், எரியா போற மாதிரி போனது. ஆனா முதல் நாள் நீங்க செஞ்சவங்களுக்கு தெரியும், யாருமே வீட்டில் ஒரு நாள் செஞ்சுட்டு 2ஆவது நாள் இருக்கணும். அழுது 2-3 நாள் அப்புறம் ஆகிடுங்க, சுருட்டி போட்டுடும், பின்னியும் வலிக்கலாம், எல்லாம் முடிச்சுக்கோங்க. ஆனா தொடர்ச்சியா செய்யணும். ஆமைன்னு சொல்லுவேன். பெரிய பலம். நான் சொல்றேன், உங்க சரீரம் ரொம்ப நல்லது, உள்ளணும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க அது தேவனுடைய ஆலயமா இருக்கு. உங்க சரீரம் யாருடைய ஆலயம்? ஒரு அதை கெடுத்தா ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்க நல்ல சரீரத்தை கரெக்டாக
நான் பிரசங்கமாலாம் சொல்லியிருக்கேன் இல்லை, சின்ன சாப்பாட்டுக்காவது எதையாவது ஒரு வேலையை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் விஷமா மாறிடும். நல்லா ஆண்டவர் நல்லவர். அதனால எப்பவுமே பயத்துக்கு இடம் கூடாம விசுவாசத்துல வாழ பழகுமாக. அல்லேலூயா. பாருங்க, பயத்தை பத்தி பைபிள் சொல்லுது. 325 தடவை எழுதினான். என் பிள்ளை எதை குறித்தும் பயந்து விடக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் முதல்ல பாவம் வந்த உடனே நடந்த சம்பவம் என்னதான், ஆதாம் பைபிள்ல நீங்க எதையுமே முதல்ல விளங்கிக்கணும்னா இந்த பயங்கிற வார்த்தை முதல்ல எங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 3 தெளிவா இருக்கு. ஆண்டவர் சொன்ன பழத்தை புசிக்காதுங்கிற பழத்தை புசிச்ச உடனே அழகா சொன்னாங்க, நல்ல அப்பாவை நல்ல தேவனை ஆதாம் எவனும் பழத்தை சாப்பிட்டுதான் இருக்காரு, நாங்கள் பயந்து ஒளிந்து கொண்டோம். அங்கதான் பயங்கர வார்த்தை முதல் கூட வருது. அல்லேலூயா. மனுஷனுடைய விழுகையில உண்டான முதல் ஈவில், முதல் தீய சக்தி என்னன்னா பயம்தான். அதனாலதான் அதே வெளிப்பட்டு வந்துட்டா நரகத்துக்கு போறோம் லிஸ்ட்ல முதல் ஆள் யாருதான். சர்ச்சை கூட ஆளுங்க பாட்டு பாடல. ஆனா யார் பயப்படாத ஒருத்தவங்க போயிருவான், பாவியாருக்கு பயப்படாதவங்க போயிருவான். ஆனா நல்ல பரிசுத்தோட இருந்த கூட எடுத்ததுக்கெல்லாம் பயந்துருந்தான். அதுக்குள்ள கரமான பூச்சி பயம், தொட்டா பயம், போனா பயம், இதுல பார்த்தா பயம், நறுக்குன்னா பயம், வெடுக்குன்னா பயம் அப்படின்னு இருந்துருந்தா கட்டாயம் போய வேண்டியதான். ரொம்ப ஆபத்தானது. அதாவது விசுவாசமே இல்லாம பயத்தோட நீ நிறைய ஜபம் நடக்குது. லட்சக்கணக்கான பாக்கலாம், பெரிய தேவமணிலாம் கூடியும் ஜெபம்ன்றா. எதுக்காக ஜெபம்னா தெரியுமா? நம்ம ஆண்டவர் பெரியவர், நல்லவர், வல்லவர், எதை வேணாலும் செய்வாரு. விசுவாசம் இல்ல. எங்க கொரோனா எனக்கு வந்திருப்போம், அவருக்கு வந்திருப்போம், எங்க வீட்டுக்கு வந்திருப்போம், ஒழுங்கமே ஜெபத்துல உட்காந்து அந்த ஜெபம் வேஸ்ட். அந்த வேஸ்ட். பயத்தோடு செய்கிற எதையும் தேவன் அங்கீகரிக்கிறதே இல்ல. பயம் ஏன்னா யாரோட ஆகிடும், பிசாசோட ஆகிடும். விழுகையோட முதல் வார்த்தை வெளிப்படுத்துவது யார் நரகத்துக்கு போவா, பயப்படுவதற்கு போவார்கள். பயம் பயங்கரமானது. யோபு தேவனால பாராட்டப்பட்டவர், 2 முறை பாராட்ட. தேவனே சேர்க்கலாம். உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்பு உலகிறவன், நல்லவன், அவனுக்கு பெரிய சர்க்கிள் இருக்கிற 5 காரியங்களும் சொல்றாரு. ஒரே 2 தடவை சொல்றாரு. ஆனா அவனுக்கு எப்போது இருக்கு, காலை எழுந்துச்சு போய் ஆராதனை செய்யறான், பலி செலுத்துறான். எதுக்காக செலுத்துறான்? 10 பிள்ளைகள் ஒரே வீட்டுல கூடுறாங்க, வாரம் ஞாயிற்றுமான கும்மால் அடிக்காங்க, தண்ணி அடிச்சிருவாங்களோ, ஆண்டவர் துறவு முடிவாங்களோ, பாவம் செஞ்சிருவாங்களோ, பயத்திலே பலி செலுத்துறான். திரும்ப சொல்றான் 3ஆவது இடத்துல, நான் பயந்த காரியம். அப்ப பயத்தோடு செய்கிற எதுவுமே நிலைக்காக வேஸ்ட். அதனால ஆண்டவர் அந்த அறிவுக்குதான் மோசமானது விருப்பம். தீமையானது பிசாசுடைய சரக்கு. எல்லாம் சொல்லுங்க, பயம் வேண்டாம். சொல்லுங்க, பயம் வேண்டாம். மிக தீங்கானது. அது விளைக்கும் அடிப்படையில நான் ரொம்ப ஓரளவு பேசுறீங்க. ஆனா ஆண்டவர் நேரம் சொல்றாரு, மற்ற பயம் டிரான்ஸ்லாம் இருந்தா விசுவாசம் உள்ளவனா இது உடையவதான். ஒன்லி பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், கடல்களோட முங்கி உன்னுடைய காரியம் எவ்வளவு மோசமா இருக்கட்டும், உனக்கு விளங்கி கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா உன்னேரவனும் இல்லை, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் அப்பா நல்லவர், என்னை அழைச்சவர் உண்மையிலவர், என்னை கைவிட மாட்டார், எனக்கு நன்மைக்கு தான் செஞ்சுட்டு இருக்காரு, அவர் இதை பார்த்துக் கொள்வார்னு விசுவாசம் மட்டும் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? அல்லேலூயா. பயப்படவே தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. அவர் பார்த்துக்கொள்வார். எதிர்த்து ஆமென் சொல்றாங்க. பண்ணி சொல்லுங்க. நீங்க முதல்ல வந்தோன்னு ஆண்டு இருக்குமா சொல்லிட்டாரு, இப்பவும் பேசிட்டு இருக்காரு. என்ன ஆகுமோ பயந்துட்டே வேலை பார்த்து பண்ணி சொல்லும்போது ஒரு யோசனை கிடையாது. நீங்க இந்த உலகத்தான் இல்லை, உங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உங்களுக்கு 10 ரூபா வந்தா கூட கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் அது கோடிக்கு சமம். ஆமென் சொல்லுங்க. பயப்படவே கூடாது. வாழ்க்கையை வாழுங்க, ஓட்டாயிருக்கு. விசுவாசம்னா உங்களின் நற்கிரியை தோன்றவர் அந்நாள் வரைக்கும் நடத்துவார். உங்களை வச்சிருந்தது ஆண்டவர் கேவலப்படுத்தி நடத்துவதற்கு மகிமைப்படுத்துவதற்காக. விசுவாசம் இருக்கு. உங்கள் நற்கிரியை தோன்ற நிச்சயம் முடிப்பார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாருக்கு அறிவே அவரிடத்தில் ஒப்புக்கு அந்நாள் வரையும் காத்துக்கொள்வார். ஆச்சரியமா அதிசயமா நடப்பார். ரொம்ப அற்புதமான தேவன்.
அதனால சூழ்நிலைகளை கண்டு நீங்க பிரசவம் ஈஸியா தான் வரல. நேரத்தை அவன் மட்டும் போன்ல எடுத்துட்டு வாட்ஸ்அப் போடுறான், ஒண்ணுக்கு நம்ம கொடுக்காத மாசம் போடுறான். அதெல்லாம் பார்த்தா நம்மளோட சோறுடைய கூட மனமுடிவாக்க கண்ணனும் பயத்தை கொண்டு போடுற மாதிரி எல்லா சூழ்நிலையும் நடக்கலாம். காலையிலே எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணி சொன்னா கரண்ட் வருது. எப்படி இருக்கு இன்னைக்கு புசு புசுன்னு அடிக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வாழ்படி அழைக்கப்படல, அதுக்கெல்லாம் செத்துடணும். எத்தனை நேரம் காலத்தை 2:20 சொல்ல முடியும்? சொல்லுங்க. கிறிஸ்துவனை கூட எனக்காக தன்னை தாமே அன்பு கொண்டு ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் எல்லாம் சொல்லுங்க, பற்றும். எதனாலே 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 நீ படைச்சி பலர் அநேகரை படைக்க வைக்கிறது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசத்தினால. அல்லேலூயா. இனி நான் எல்லாம் சுயத்துக்கு செத்துக்கணும். தகவல்கள் காரியங்கள் நீங்க இன்னைக்கு பயன்படுத்தினா வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உட்கார்ந்து ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம், ஆளே மாறிடுது. பெட்ரோல் விலை எப்படி, வெங்காய விலை எப்படி, அந்த விலை எப்படி, எந்த விலையும் நான் எல்லாம் ஏறது. பெட்ரோல் கூட 1 கோடி ரூபாய். அப்பதான் நீங்க தேவைப்படுன்னு தெரியும். ஆமைன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நடத்துறாரா? இன்னைக்கு நடத்துற எக்னேஷன் நாளைக்கு நடத்துற எரிசலா இருக்க. அப்பதான் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். எப்படியா நம்ம கிட்டே இருக்க கூட நீங்களும் உலகத்தை மாதிரி முக்கியம் வேண்டியதில்லை. என்ன வேணாலும் நடக்க, இருள் மூடட்டும், காரில் மூடட்டும், ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒழிப்பார். அவருடைய மனிதன் காணப்படும். மாசமான யாரும் ஏகமாய் பார்ப்பாங்க. அதை நீங்க வேற வித்தியாசமான நீங்களும் மற்ற மனிதர்கள் மாதிரி பயந்து அடிக்கிட்டு இருந்தா இப்படிலாம் தருவ ஒன்னு எல்லாம் பாசப்படுறோம். டிவியை பார்த்தா, டாக்டர் ஆலோசனை கேட்டா, முந்தின ஆபரேஷனை பார்த்தா, யூடியூப்பை பார்த்தா, அம்மாட்ட கேட்டா, அப்பாட்ட கேட்டா, எல்லாரும் அன்பு அக்கறைகள் சொல்றது எல்லாம் உண்மைதான். என்னத்தான் உண்டாக்குது? ஒன்னையும் செஞ்சுறாரு, பொம்மை மாதிரியே போ. ஆனா ஆண்டவர் நம்மளை எங்களுக்கு உண்டு ஒரு திருமே இந்த வழியில் ஒத்தையோடு ஓட்டுறாரு. குனி விசுவாசத்துல வாழ்றது அற்புதமான வாழ்க்கை. சும்மா பேசுறீங்க, இதுல இருந்தவங்க தெரியல. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, கீழ்ப்படி தேவன் சொல்றதுக்கு கீழ்ப்படினா என்ன வேணும்? அதான் பேசுறீங்க. அந்த கீழ்ப்படி உங்க மேல்படி கொண்டு. ஏன்னா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் விசுவாச தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அந்த இடத்துல சொன்னாரு, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் அப்படின்னு கர்த்தர் வந்து அந்த வார்த்தையை பேசுறாரு. இந்த வசனம் எங்க இருக்கு? நமக்கு ஒரு வாக்கு இருந்தது, நம்ம சர்ச்சில் பயங்கரமா விளைவிக்கிறோம். எங்க இருக்கு? யோவான் 11:40 வசனம் இருக்கு. அதுல நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வார்த்தையை தெரியும். நீங்க வீடு கட்டுறதுக்காக ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்காக இருக்கீங்க, அதுல ஒரு கார் வாங்குறது. நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமை, தேவனுடைய பரிபூர்ணத்தை செயலை நீ பார்ப்பாய் அப்படிங்கிறது. அப்போ நம்ம அதை வந்து பல கர்மம் சுகத்துக்கு எடுத்துக்கொள்றோம். நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு வீடு கட்டுறதுக்காக ஜெபம் பண்றோம். நீ விசுவாசத்தை தேவனுடைய வீட கண்டித்ததை பரிபூர்ணம் எடுத்துக்கொள்றோம். கல்யாண காரியத்தை எடுத்துக்கொள்றோம். வாக்குத்தத்தை எடுத்துக்கிறோம். உண்மையிலேயே அந்த வசனம் லிட்டரலா எதற்காக சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. நம்முடைய தனிப்பட்ட காரியங்களும் செப்ப நேரத்துல இப்போ அம்புலன்ஸ் தான் புதுசா கேர் சென்டர் ஆரம்பிக்கணும்னா, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காணப்படுறாய், நான் நடத்துவேன் அப்படின்னு நம்ம சொந்த தொழிலுக்கு காரியத்தை இருக்கிறோம். குடும்பத்துல ஒரு நன்மை தொழிலுக்கு எடுத்துக்கிறோம், பிள்ளை காரியத்தை எடுத்துக்கிறோம், சுகத்துக்கு எடுத்துக்கிறோம், பல காரியங்கள் எடுத்துக்கிறோம். ஆண்டவர் செய்தாரா செய்யலையா? ஆனா லிட்டரலாவே யோவான் 11 நீங்க படிச்சீங்கன்னா, நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய்ங்கிறது எதற்காகவே சொல்றாரு? மரித்தவர் கொஞ்சம் நீங்க இன்னும் சரியாவில்லை. மரித்துனா கூட பிழைப்பாங்க. அதுவும் மரிச்ச ஆளுக்கு பாடி இருக்கு, இதெல்லாம் இருக்குங்க. அந்த காண்டஸ்ட பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்பு. ஆண்டவர் வேலைக்குனே தாமதமாகி மரிச்ச பாடிங்க இருக்கு.
அம்மா மறிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு பேசல, மறிச்சு புதைச்சு வச்சு 4 மாசம் 4 வருஷம் ஆகி நாரி போயிருந்தா கூட நீ விசுவாசம் தேவனுடைய மகிமை காரணம் என்னது? மறித்தவர்கள் உயிரோட எழுப்பப்படல, மறிச்சு புதைச்சே வச்சிருந்தாலும் எழுப்பலாம். விசுவாசிக்க முடியுமா? அந்த கரெக்டா அந்த இடத்துல பைபிள் என்னதான் சொல்லுது? லாசர் மறிச்சுட்டான். மறிச்சு என்ன பண்ணாங்க? புதைச்சு வச்சாச்சு. எதிர வசந்த அப்படி பிடிக்க முடியும் இல்ல? பைபிள் இருக்கா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செல்லுன்னா அந்த மாதிரி கிழிச்சோட போட்டுரும். அம்சம் நடக்க முடியுமா? நடக்குமா? நடக்காது. லிட்டரலா அந்த பகுதி நம்ம இதே வசனத்தை பல பகுதிகளுக்கு நம்ம ஆசிரியமா நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பார் அப்படிங்கிற வசனத்தை உங்க வாழ்க்கையினுடைய பல சம்பவங்களுக்கு இந்த அதை விசுவாசித்து பிடிச்சுக்கிட்டு நன்மைகளை பெற்றவங்க ஒரு அலையிலே சொல்லுவோம். வெரி குட், தப்பு இல்லை. இதெல்லாம் ஊருகாலத்து சொல்றது எதுக்கெல்லாம் பயன்படுத்து. லிட்டரலா அந்த வேத பகுதி முன்னையும் படிச்சா மறிச்சவங்க உயிரோடு இருந்தது இல்லை, மறிச்சவனை புதைச்சு வச்சு 4 நாள் ஆகி நாரி போயிருந்த புதைச்ச சட்டத்தை உயிரோடு கூட எழுப்ப முடியும். யார் விசுவாசா? அப்ப அவங்க சொன்னது ராஜமேல அப்பா போயிட்டாரு. நீ விசுவாசா? இல்ல இங்க எல்லாம் ஒரு மாதிரி பைபிள்ல எத்தனை தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கலாம். எழுப்பிடலாமா? ஒருத்ததான் ஒண்ணும் பண்றது. நீ விசுவாசித்தா பாஸ்டர் பிரசங்கன்றாரு. 50 வருஷம் அம்மா எழுப்பிடலாமா? 50 வருஷத்துக்கு விசுவாசித்தார். ஆனா விசுவாசிக்க முடியுமா? ஏன்னா தகவல் சீசா இருக்கு. டிகிரி படிப்பு மறிச்சு அடக்க பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. வருஷம் என்ன ஆகுது? குழு அரைச்சு எல்லாம் இருக்கும். மாத்த சொன்னாலும் சொல்லியா? நானுமே ஆண்டவர் ஒத்துக்கிறார். நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமை நடக்குமா? நடக்குமா? நீ நம்ம நினைக்கிற விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தா அந்த டைமிங்ல நமக்கு இருந்த நான் சொல்றேன், இவ்வளவு இந்த இதுக்கு பேசுறேன் பொதுச்சுட்டார். ஆனா சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு தவிர டாக்டர் அம்மா அக்கறை அது இதுன்னு கேட்ட சொல்லுங்க. பாஸ்டமோ அந்த அவங்க நிக்கிறான்னு சொல்றேன். அவர் அதுக்கு பிறகு இந்த நான் படுற ட்ரெஸ்ஸிங் படமுக்கு எனக்கு இன்னெல்லாம் கேஷ் போட்டு புரிய முடியல, ஃப்ரெண்ட்லாம் போட்டு பார்த்துட்டு அவருக்கு கண்ணீரே விட்டார். பாஸ்டர் 100% உங்களுக்கு இந்த சொல்லுங்கிறத நான் மறந்துட்டேன். உங்க மேல நான் எவ்வளவு அக்கறையா இருப்பேன், அவங்க எப்படி செய்வோம் உங்களோட சேர்ந்து உங்களை எவ்வளவு. ஆனா கம்ப்ளீட்டா இது ஆளுநர் மறக்க வச்சுட்டாரு. போயிடலாம். இது பெரிய தேவதிட்டம். அவங்க பெரிய தேவதிட்டம் என்னதான்? பயமில்லாத விசுவாசம். நாமன்னு சொல்லுவோம். ஆனா ஏதாவது சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு இருக்கு. எத்தனை பேர் புதைச்சுகளை எழுப்பிடலாம் நினைக்கிறீங்க? யார் விசுவாசித்தார்? நீ வீட்டுல போய் ஒரு நீ வீட்டுல படிச்சு வந்த நம்ம சின்னதுக்கெல்லாம் படிச்சுட்டோம். முன்னாடி இல்லை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த மைக் நீங்க நினைக்கிறோம் நாங்க அவ்வளவு பிரயாசப்பட்டு வேலை பார்த்துட்டு அந்த வீட்டாங்க வேலை பண்ண வேற வேலை பார்த்துட்டு வேலை செய்யல. ஒரு யூனிட்டே ஆகும், ஒரு இது ஆகும். இயேசுவின் நாமத்தில் எதிர்வாங்க. யோசுவா சூரியனை பார்த்து எத்த முடிகிற வரைக்கும் நில்லுன்னு இருக்கான். நீங்க சூரியனை பார்த்தோன்னா சயின்ஸ் இப்படிதான் பார்த்தீங்கன்னா பூமி சுத்துதா சூரியன் சுத்துதா? பூமி தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனை சுத்தி இருக்குது. சூரியன் சுத்துது. சூரியன் சுத்துற எடுத்துக்கலாம் நிறுத்திட்டாங்க. அப்படின்னா முழு கோள்களையே குழம்பிட்டு இன்னை வரைக்கும் ஆசை இருந்தாங்க. குழம்பி பெற எல்லாம் இருக்கீங்களா? இருக்கு. நம்ம தேவன் நமக்காக எதையும் செய்வார். விசுவாசத்தான். பைபிளை எழுத்தா பார்க்காங்க, வாழ்க்கையா பாருங்க. எடுத்துக்கொள்ளும் ஆவியோ தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. வாழ்க்கைக்கு பாருங்க. இந்த பகுதி எதுக்கு நான் நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாங்கிறது ஏகப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை பண்ணிருக்காரு. ஆனா உண்மையிலே நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பான்னு எந்த பகுதி எழுதப்பட்டிருக்கா? வியாதியா இருக்கவங்க இல்ல, மறித்தவங்க இல்ல, அடக்கப்படவங்க இல்ல, புதைச்சு வச்சு 4 நாளாகி நாரி போயிருக்கிற சரத்தை
உழைச்சது கூட எழுப்ப முடியுதா? நீ விசுவாசம் தான். அல்லேலூயா. இனி வர்ற காலங்கள ஆண்டவர் அப்படிதான் நடத்த போறாரு, அப்படிதான் பயன்படுத்த போறாரு. நம்புறீங்க? அதே சொல்ற நீ விசுவாசத்தான். நான் விசுவாசம் எழுப்ப ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று ரெண்டு இருந்தா விலைக்கு மற்றவர்களா இதெல்லாம் ஆமை நிலையில சொல்லாம அடங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய தகவல் நம்ம மண்டை நிரப்பி செத்த அடக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அடக்க முடியாது அதுக்குள்ள அதான் வரக்கூடாது. நமக்குலாம் தீர்மானம் அப்படியே வந்து ஆண்டவர் சொல்லும் போது கேவலம் வந்து இயேசு சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழும்போது எருசலேமில் கல்லறையில என்னாச்சான் வெடிச்சு கிளம்பி மறித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுப்பி எரிசலேம் வீதிக்குள்ள போறான். போட்டுருக்கா போடுறியா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடக்குமா நடக்காதா? திரும்ப சொல்ற நீ விசுவாசத்தான். நீங்கள் நீ ஒரு ஆள் நீ போதும். நீ ஒரு ஆள். ஆமா இப்படிதான் போட்டிருக்கு. இது வந்து அதான் சொல்ற, இது வந்து கெட்டு போறது பைத்தியம். இப்ப நான் பேசிட்டு இருக்குது. ஆனா விசுவாசிக்கிற நமக்கோ எழுப்ப முடியும், தடையதும் இல்லை, எழுப்ப முடியும். அப்படிதான் விட்டுட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு பல கேள்வி உண்டு. கொஞ்சம் அவங்க அம்மாவுக்கு நிறைய காரியங்கள் அந்த குறிப்பு என்ன முடியும், கருத்தோட என்ன வேணாலும் செய்ய முடியும். எதிராக ஆமைன்னு சொல்றீங்க. சூரியனை நிறுத்தன்னு சும்மா சொல்றீங்க. சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு எப்படி பாருங்க. அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறார், எண்ணி முடியாத விஷயங்களை செய்கிறார். இதை யோபு முதல்ல சொல்லும் பொழுது யோபு சொல்றான், பின்னால யோபு நண்பன் சொல்றான். அதே வருஷத்துல 2 இருக்கு யோபுல பயன்படுத்தினோம். யோபு முதல்ல சொல்லும் பொழுது அவனுடைய பயங்கரமான பரிதாபமான சொல்லுக்கு அவர் பெரிய தெய்வங்க ஆராய முடியாத பொழுதாரு அப்படின்னு பரிதாபமா சொல்றான். ஆனா அவன் சொல்றான் அவர் ஆராய்ந்து. அவனுடைய நண்பர் பின்ன சொல்றான் அதே வருஷத்தை அவர் ஆராய்ந்து யோபு செஞ்சாரு இல்லையா? திரும்ப 10 பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஆண்டவர் மகிமையான ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனையோ வருஷம் பிசாசம் வாழ்க்கை விளையாடி பல வருஷமா இறந்த இழப்புகளெல்லாம் ஒரே நிமிஷத்துல திரும்ப தர முடியுமா? தர முடியாத. அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே வாழ்ந்தவர்களுக்கு தான் டைமிங் பீரியட் தான். சூரியன் உங்களுக்கு சுற்றி வந்து ஒரு நாள் 24 மணி நாட்கள் ஓடி இத்தனை சுற்றி இத்தனை வருஷம் ஆயிட்டு நீங்க பிறந்ததுல இருந்து இத்தனை நாள் மறைஞ்சி எல்லாம் திரும்ப உதிசுக்கு மறைந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக டைம் காட்டுறது தான் சூரியன் சந்திரன் எல்லாம். எத்தனை ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க நானும் இந்த சூரியனுக்குள்ள இல்ல, நம்ம எல்லாரும் ஒரு சூரியன் கீழே வாழ்றோம். அதான் மல்லிகை அதாவது போட்டுருக்கு நீதியின் சூரியன். அதனால பைபிள் போட்டு ஏசு 60 இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாயிராமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். இந்த உலகத்தில் நடக்காது. எத்தனை வருஷத்துல அத்தனை திரும்ப பிடிப்பார். எதை வேணாலும் தேர்வு செய்ய முடியும். யார் விசுவாசித்தார்? அதனால ஆண்டவர் போனோம். ஜஸ்ட் பிலீவ். முட்டா போய் குழந்தை ஒன்லி பிலீவ். அதை எதையும் கேட்டு யோசிச்சுட்டு எப்படி நடக்கும் கணக்கெல்லாம் போட்டு முடிஞ்சுது. கணக்கு போட்டு கண்ணு இந்த பிரச்சனையே வராது. அதெல்லாம் நம்ம வேலையில இது நடக்குது. இதுலயே இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நடத்துவாங்க. அல்லேலூயா. பயம் வேண்டாம். சில டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம் இப்படிதான் இருக்கு. இந்திய சமகால மொழி தமிழ் மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, பயப்படாத விசுவாசமாய் மட்டும் இது. ஒரு வார்த்தை நிலவு மட்டும் இது. என்ன விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் என்ன வேணா நடக்கும். ஆனா நீ என்ன மட்டும் இது அழகா இருக்கு. நிறைய தமிழ்ல பேசாம இன்னொரு கேஜேவி கிங் ஜேம்ஸ்ல வருது, பி நாட் அஃப்ரைட். பயப்படாத, ஒன்லி பிலீவ். அதாவது ஒன்றை மட்டும் செய், பிலீவ் பண்ணு, விசுவாசம். ஆம்பிளிஃபைட்ல ஆம்பிளிஃபைட் நம்ம கொடுக்குற சவுண்டை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குது. அதனால ஆம்பிளிஃபைட் என்ன கொடுக்குது, do not be afraid, only keep on believing. Keep on believing. நீ only believing ஒரு கேள்வி வருது. அது போல only believing ஆம்பிளிஃபைட்ல keep on ஒன்றை மட்டும் செய், தொடர்ச்சியா என்ன வேணா நடக்குது, விசுவாசம் தான்.
நான் என்ன பண்ணுறேன், என்ன சூழ்நிலை கொரோனா லாக்டவுன் 3 மாசம் தங்கம் இருக்கும், இன்னைக்கு மனமே சூழ்நிலை பார்த்து வர்றதுல இல்லை ஒன்லி பிடி 2 லட்சம் ஆத்மாக்களோட பச்சை மணிக்கு எல்லாரும் கொடுக்குற பெரிய ஆலயங்களுக்கும் நடக்கணும். ஒன்லி பிடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா சொல்றோம். இன்னொரு டிரான்ஸ்ல ஒன்லி பிடி தான். ஒரு காலத்துல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அங்கே போட்டுருக்கு சூப்பர் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு அருமையான. டோன்ட் லிசன் டு தம். கண்ட பிறர் சொல்றத, மான் சொல்றத, பிசா சொல்றத, டிவி சொல்றத டோன்ட் லிசன் தம். கேட்காத, பயப்படாதுன்னு சொல்லல. ஏன்னா பயம் ஏதாவது வருது. இன்னைக்கு உலகம் வாயத்திற்கு பேசினாலே உங்களுக்கு எனக்கு என்ன உண்டாகுது? எத்தனை பேர் உண்மையா சொல்றாங்க? அவங்க நல்லவங்க தான், நம்ம மேல அக்கறை உள்ளவங்க தான். அதனாலதான் இயேசு பாருங்க, சிலுவைக்கு போறேன், நான் மறிக்க போறேன்னு சொன்னா பேரு எடுக்கல, வேண்டாம் கெடுத்துருன்னு சொன்னா அன்புதான் சொன்னான், அக்கறையில சொன்னான், அன்புதான் சொன்னான். ஆண்டது நீதானா நீ முகத்து நடக்கூடாது, ஆண்டு பார்த்தா நீ அம்மன் ரொம்ப அன்பா பேசுவது அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு சாப்பிட்டாங்க. நீ மனுஷன் தேவனுக்கு ஏற்ற விதமா சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றமா சிந்திக்கிறார். அவ்வளவு சாப்பிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு நிதானிக்க தெரியும். எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப அங்க இருக்கு பர்சன்டேஜ்ல. Don't listen to them, just trust me. ஜஸ்ட்னா என்ன? ஜஸ்ட்னா அந்த வேர்ட் புரியல, கொஞ்சமா ஒரு டச்சில் இருந்து ஜஸ்ட்னா புரியல. நீங்க எவ்வளோ படிச்சு நிறைய புரியல. ஜஸ்ட் மிஸ் ஒன்னே ஒன்று, இதை மட்டும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விசுவாசி. அல்லேலூயா. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. என்ன பண்ணுங்க ஒரு பாடல் ஆங்கிலத்தில் பைபிள் படம், ட்ரஸ்ட் மீ there is no other way. விசுவாசி கீழ்ப்படி. Trust and obey, there is no other way. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்னேற்ற சூழ்நிலை எவ்வளவு நடக்கலாம், அவரை விசுவாசி கீழ்ப்படி. அல்லேலூயா. பாருங்க எல்லாருமே என்ஐயில் கூட நியூ இன்டர்நேஷனல் கூட அப்படிதான், டோன்ட் பி அஃப்ரேட், ஜஸ்ட் பிலீவ். அந்த மெசேஜில் டோன்ட் லிசன், டிபிடிங்கிறதுல கீப் ஆன் பிலீவிங், தொடர்ச்சியாக வந்து. அல்லேலூயா. நிறைய சொல்றது ஆண்டவர் நல்லவர். அதனால ஆண்டவருக்கு நல்ல உங்களுடைய உலகம், உங்க வாழ்க்கை, குடும்பம், சூழ்நிலையெல்லாம் பார்த்தா என்ன நடக்கும், பல காரியங்கள் இருக்கலாம். ஒன்னே ஒன்று, நான் எப்படி ஆலோசிச்சுட்டு படிப்புலாம் இப்படி இருக்க வித்தியாசமா அவங்க எண்ணிக்கலாம், பல காரியங்கள் மனசுக்கு வருது. ஆனால் உண்மையோடு எனக்கு ஆண்டு காலத்தில் ஒன்லி விசுவாசம் உள்ளவனா இருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு நீ விசுவாசித்தால் விசுவாசம் பெருசு. அல்லேலூயா. தேவனால என்னெல்லாம் கூடுமோ அதையெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவனாலே கூடும். எதுவே இருக்கீங்க? அல்லேலூயா. பன்னீர்செல்வம் சிஸ்டர் நான் வேற பண்ணுவாங்க. நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. வயிற்று நிரப்புறதுக்கா, வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக திருப்பூர்ல இல்லை, உங்க பிள்ளைகளோடு ஜாலியா சந்தோஷமா நல்ல வாழ்க்கையை வாழ்றது தான். இதெல்லாம் ஏன் கூட அந்த பிள்ளைகளுக்கு இங்க இருந்தா சம்பாதிக்கிட்டு இது காணாது, தட்டுப்பாடாயிரும் அப்படின்னு உங்க விசுவாசம் அப்படி இருக்கு. உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புடைய ஆகுது. வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளோடு இருந்து குறை நிலையில் எல்லாருக்கும் எவ்வளவு வேலைகள் இருக்கு. இப்போ நான் ஸ்கூல்ல ஒரு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டோம்னா பணத்தை கட்டுங்க உயிர் எடுத்துருக்கான். ஆண்டவர் அதையும் நேர்த்தியே செய்வார். தருவாரா தரமாட்டாரா? ஆமா. போன வருஷம் கட்ட வச்சாரு, நல்ல இந்த வருஷம் நடத்துவார். நல்ல இந்த வருஷம் மாற்றாத கத்து, நான் கர்த்தர் மாறாதவர், நீங்க நான் கூட மாறி இருக்கேன், நாம இருக்கேன். அவர் மாறவே மாட்டார். அழைச்ச ஒரு உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஆமா, அவங்க தெளிவா இருக்க. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய பர்பஸ்க்காக, அவருடைய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டு அவருடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கெல்லாம் நடக்குது. சரியா? பணபாயம் கூட நீங்க உற்சாகரிக்கிற நீங்க தான் லேசு லேசு சோத்திரம் இல்ல. நல்ல தெளிவா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை விளங்கிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய உள் அர்த்த வெளிப்பாடுகள் விளங்கிக் கொள்வோம். தேவன் பார்க்கிற மாதிரி பார்க்க பழகுவோம், விசுவாசிப்போம். சூழ்நிலைகளை நம்பாதீங்க.
அதெல்லாம் உண்மைதான். உங்க மேல அக்கறையா இருக்கிறது உண்மைதான். இப்படி நம்ம சொல்லும்போது சில நேரத்தில் இவன் தான் உடனே ஆட்கள் கூட நம்ம பராமரி கைவிட்டு மாதிரி இவ்வளவு பேசல விட்டுற மாதிரி கூடாது. ஆனா எல்லாத்தையும் அவன் நன்மையாக முடியும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, பயப்படாது, விசுவாசமா மட்டும் இரு. அல்லேலூயா. தமிழ் எப்படி கொஞ்சம் அழுத்தி சொல்லலாம், பயப்படாத, விசுவாசம்னாகவே இரு. ஆமா, உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் காரணம் இருக்கணும். நாங்க அப்ப இதெல்லாம் பண்ண என்ன பண்ணணும்? ஒன்லி பிலீவ். அவரு என்ன அனுப்புன குமாரனை விசுவாசிக்கப்பட்டு செய். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை, விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அவர் விசுவாசமா இருக்க தேவன் எல்லாத்தையும் நன்மையெல்லாம் முடிவு பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க நான் சூரியனுக்கு கீழே வாழல, நீதியின் சூரியனுக்கு கீழே வாழ. அல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய வெளிச்சமா இருக்கிறார், எல்லாத்தையும் நன்மையா முடிவு பண்ணுவார். பல வருடம் இறந்தது திரும்ப எல்லாத்தையும் தருவார். அல்லேலூயா. ஆமா, தேவன் நல்லவர். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எது ஆமென் சொல்றீங்க? எழுதுறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சு. ஆண்டவர் நல்லவர். Thank you Lord. Hallelujah. சந்தர வலமடிமையான ஹalleluya. எல்லா சிந்தை எல்லாம் இருந்து ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் வெளிப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் சபையை திருச்சபையை விட்டு பயத்தின் ஆவி பயம் விலகி போவதாக. தேவன் நீர் எங்களுக்கு பயப்படுவதற்கு ஆவலை தராமல் பலம் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளாக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களை மட்டும் விசுவாசிச்சு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் அப்படி பலப்படுத்தி நடத்துவீராக. அந்த மகிமையான வாழ்க்கைய வல்லமையுடைய செய்கிற மகிமையான காரியங்களை, அதிசயமான நிகழ்வுகளை, பயங்கரமான கிரியைகளை வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கிறோம். நீங்க விரும்புகிற விசுவாசம் வளரட்டும், பெருகட்டும். உங்க நல்ல நாம எங்க மூலமா மகிமைப்படட்டும், உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும், உங்க விருப்பம் செய்யப்படட்டும். முற்றிலும் நம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்கு இங்கு வர தடைப்பட்ட மக்களை நினைக்கிறோம். உணர்வுள்ள இறுதி கொடுங்கப்பா. சபை கூடியவர்களை விட்டுவிடாதீர்கள், சில விட்டுவிடாமல் எழுதியிருக்கிறபடி அன்புக்கும் நற்கிரிக்கும் அன்புடைய பக்தி விருத்தி அடைமுடிக்கு சபை கூடியவர்கள் ஒழுங்காயிருப்பார்களாக. தடைகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவர் மக்கள் உங்களெல்லாம் உங்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு நீக்கி உன்னை கிருபையினால் நன்மைதான் வாயை திருப்தியாக்கிறார். கதிருக்கு சமானமாக என் வயல் திரும்ப வாழ்வதை கூறார்கள். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆளுகிறவர்கள், நீங்கள் அளவில்லாமல் எல்லா நன்மையிலும் பெறுவீர்களாக. ஆமென். ஆமென். ஒரு வாழ்த்தி கடந்து போவோமாக. ஆமென்.